முதியவருக்கு ஒரு பக்கம் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு, இன்னொரு பக்கம் தன் உயிரை பற்றிய பயம். நான் இப்ப அந்த பொண்ணை காப்பாத்த நினைச்சா தீனா என் குடும்பத்தையே முடிச்சிருவான். ஒருவேளை அவ இங்க வந்துட்டா கடையில இருக்கிற எல்லார் உயிருக்கும் ஆபத்தாயிருமே என்று எண்ணிய முதியவர் இவ்வளவு நேரம் மழையிலும் திறந்திருந்த அந்த கடையின் கதவுகளை அவசர அவசரமாக சாத்திவிட்டு உள்ளே புகுந்து கொண்டார். அந்த இளைஞனும் பயத்தில் உள்ளே ஓடினான். வெளியே சஞ்சனாவின் கால்கள் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பது போல் தள்ளாடின. மூச்சு முட்டியது. நுரையீரல் கிழிந்து விடும் போல வலித்தது. ஆனாலும் கையில் இருக்கும் அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை துடிப்பு அவளை ஓட வைத்தது. அவளுக்கு பின்னால் துரத்தி வந்த ரவுடிகளும் களைத்து போயிருந்தனர். அவர்களில் ஒருவன் மூச்சிரைக்க தன் தலைவனிடம் சொன்னான், அண்ணே, இவ என்ன மனுஷியா இல்ல வேற ஏதாவதா? ஒரு ஓட்டப்பந்தய வீரர் கூட தோத்துருவான் போல. அரை மணி நேரத்துக்கு மேலா ஓடிக்கிட்டே இருக்கா. இன்னொருவன் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு குனிந்தபடி, அண்ணே, நான் மட்டும் இப்ப இங்க ஓடின மாதிரி போலீஸ் செலக்ஷன்ல ஓடியிருந்தா இந்நேரம் நான் பெரிய ஆபீசராயிருப்பேன். இவ நம்மளை இப்படி ஓட விடுறாளே என்றான் கிண்டலாக. அருகில் இருந்தவன் அவனை முறைத்து, டேய், தேவையில்லாம பேசாத, ஒழுங்கா அவளை பிடிக்கிற வழியை பாரு என்றான். அப்போது கூட்டத்தின் நடுவில் தீனா முன்னே வந்தான். அவனது கண்கள் மழையிலும் கனன்று கொண்டிருந்தன. டேய், பேச்சை நிறுத்திட்டு அவளை பிடிங்கடா. அவ இன்னைக்கு இந்த கங்கை ஆற்ற கடக்கக்கூடாது. அந்த புள்ளையும் அவளும் இந்த மண்ணுல தான் புதையணும் என்று கர்ஜித்தான். சஞ்சனா இப்போது அந்த மூடியிருந்த டீ கடையின் வாசலுக்கு வந்து விட்டாள்.